சிசிலி டீச்சர் ராபியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்ன தெரியுங்களா? ஒரு சூப்பரான இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற அப்படியே நம்ம இஃப்தாருக்கு நோம்பு திறந்துட்டு குடிக்கிறதுக்காண்டி ஒரு சூப்பரான சர்பத் தான் செஞ்சுருக்கேன். இந்த சர்பத் வந்து முலாம்பழ சர்பத். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து 1/2 லிட்டரு பால் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாலை வந்து நான் வந்து ஆரோக்கிய பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் கிளாஸுக்கு 1 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா காய்ச்சிக்கணும். இப்போ இது காஞ்சிட்டே இருக்கும்போது இதில் 50 கிராம் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துட்டு இது நல்லா ஜவ்வரிசி வேகந்தனி நல்லா காய்ச்சிக்கணும். நம்ம நல்லா காய்ச்சிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். அது இனிமேல் வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல ஒரு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்து பால்ல இல்ல தண்ணியில நான் வந்து கரைச்சிட்டு இதெல்லாம் வந்து ஊத்திக்கிறேன். அடுத்து இப்ப இதுல நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். இதுல வந்து நம்ம சர்க்கரை இல்ல மில்க் மேட் ரெண்டுல எதுனாலும் சேர்க்கலாம். நான் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க போறேன். நான் வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுலயே கொஞ்சமா மில்க் மேட் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கால் கால் கப் வந்து மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லா மில்க் மேட் சேர்த்தா ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்குங்க. நான் அது கொஞ்சம் இது கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப மில்க் மேடும் சர்க்கரையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம. இப்ப பாருங்க, இது வந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா இதை வந்து இறக்கி ஆற வச்சிடுறோம். நல்லா ஆற வச்சு நல்லா குளிர்ந்தரணும். குளிர்ந்ததுக்கு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை ஆற வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு முலாம்பழம் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பழம் வந்து நல்லா உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சிங்க. இது வந்து அதிகமான நீர் சத்து உள்ள பழம். இந்த பழம் வந்து வெயில் காலத்துக்கு சரி. இந்த பழத்தை வந்து அடிக்கடி நீங்க வந்து சாப்பிடுங்க. அவ்வளவு நல்லதுக்கு உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும். இப்ப இந்த பழத்தை நான் சின்னதா ஒரு பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சி ஜார்ல வந்து தோல் எல்லாம் சீவிட்டு நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த பழத்தை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டிட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பழத்தை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோடைய ஒரு மாதுளம் பழம் எடுத்து நான் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பாருங்க, நல்லா ஆறி நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். இப்போ இதை எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மாதுளம் பழம் உறுத்தி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம முலாம்பழம் அரைச்சி வச்சிருக்கோம்னா அதை வந்து சேர்த்துக்கலாம். இதுல நம்ம கடல் பாசி சேர்க்கலாம். அப்புறம் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். நம்ம ஐஸ்கிரீம் சேர்க்கறத விட நீங்க கடல் பாசி வந்து நல்லா காய்ச்சிட்டு துண்டு துண்டா கட்டி ஆற வச்சு துண்டு துண்டா கட்டி துண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராகவே இருக்கும். இது ரொம்ப டேஸ்டா. அப்புறம் வந்து நம்ம வெயிலுக்கு வந்து இது வந்து அடிக்கடி குடிங்க. இந்த மாதிரி அலர்ஜி எல்லாம் வராது, வேக்குரெல்லாம் வராது. இதனால உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி. இது வந்து முலாம்பழம் வந்து இதோட கடைசியா கொஞ்சமாட்டு நம்ம
ஒரு 2 பிஸ்தா, ஒரு 2 பாதாம் வந்து இந்த மாதிரி சீவிட்டு சேர்த்துக்காங்க. ஜவ்வரிசியும் வந்து நல்லா குளிர்ச்சிங்க. அதேமாரி ஜவ்வரிசி வந்து வயிற்று புண்ணையும் ஆற்றும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம வந்து இன்னைக்கு இஃப்தார் ஸ்பெஷல், அதாவது வெயில் கோடை காலத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து இன்னைக்கு நான் ஒரு இந்த சர்பத்தை வந்து செஞ்சுருக்கோம். இந்த சர்பத் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டு விட்டுவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. சூப்பரான முலாம்பழம் சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு.